Hello my dear friends. Welcome back to JEE Tamila Tamila. இப்போ நம்ம பார்க்க போறது JEE Mainsல 2004ல கேட்கப்பட்ட ஒரு question. Questionஐ பார்க்கலாமா? In a meter bridge experiment, null point is obtained at 20 cm from one end of the wire when resistance X is balanced against another resistance Y. If X is lesser than Y, then there will be the new position of the null point from the same end if one decides to balance a resistance of 4x against y. Option A 50 cm, option B 80 cm, option C 40 cm and option D 70 cm. இப்போ இந்த கொஸ்டினை தமிழ்ல பார்க்கலாம். ஒரு மீட்டர் சமண சுற்று சோதனையில் மின்தடை x மற்றொரு மின்தடை yக்கு எதிராக சமன்படுத்தப்படும் போது கம்பியின் ஒரு முனையிலிருந்து 20 சென்டிமீட்டரில் சுழிப்புள்ளி பெறப்படுகிறது. x is lesser than y எனில் அதே முனையிலிருந்து புதிய நிலையில் சுழிப்புள்ளி இருக்கும். yக்கு எதிராக 4x மின்தடையை சமன்படுத்த ஒருவர் முடிவு செய்தால், அதாவது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எந்த புள்ளியில சுழிப்புள்ளி கிடைக்கும்? So option A 50 cm, option B 80 cm, option C 40 cm and option D 70 cm. So இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி அதோட கீ கான்செப்ட் என்னங்கிறத பார்த்துக்கலாமா? இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க, மீட்டர் பிரிட்ஜை பார்க்குறீங்க. ஸோ மீட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிறது என்ன? வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட இன்னொரு ஃபார்ம் தான். ஓகே, இப்போ மீட்டர் பிரிட்ஜில் நமக்கு ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு 1 மீட்டர் ஒயர் இருக்கு. அதில் நம்ம ஜாக்கியை மூவ் பண்ணிட்டே வரும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கேல்வனோமீட்டர் என்ன ஆகும்? 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ ஜே வந்து எந்த பாயிண்ட்ல நமக்கு இருக்கும்போது 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்குதோ அந்த பாயிண்ட்ல அப்படியே வச்சுட்டு ஏஜேக்கு இடையில இருக்கிற லெங்த் இருக்கு இல்லையா, அதை நம்ம L1 எடுத்துக்கிறோம். ஜேக்கும் பிக்கும் இடையில இருக்கிற லெங்த்தை L2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் என்ன பார்த்துருக்கோம்? கேல்வனோமீட்டர் எப்போ நமக்கு 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்குதோ அப்போ பிரிட்ஜ் பேலன்ஸ்டா இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ பேலன்சிங் கண்டிஷன் வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் என்ன படிச்சிருக்கீங்க? P/Q is equal to R/S. இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க, PQ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆரும் எஸ் எது? ஸோ டயக்ராம்ல ஏக்கும் ஜேக்கும் இடையில இருக்கிற லெங்த் இருக்கு இல்லையா, அந்த L1 எடுத்திருக்கோம்ல, அந்த லெங்த்துக்கு என்ன இருக்கும்? ஒரு மின்தடை இருக்குமா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் லெங்த், அதாவது ஓரலகு நீளத்துக்கு மின்தடை ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்ப L1 அப்படிங்கிற லெங்த்துக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், L2ங்கிற லெங்த்துக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த L1 லெங்த்துக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம சொல்ற R. L2ங்கிற அந்த கம்பிக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம சொல்ற S. அப்ப இந்த 4 ரெசிஸ்டன்ஸ் வந்துடுச்சா? இப்போ அதை மீட்டர் பிரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, பேலன்ஸ்டு கண்டிஷன்ல P/Q is equal to L1/L2. L1/L2ங்கிறது வெறும் நீளத்தை தானே குறிக்குது, எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஆகும்? நான் முதல்ல என்ன சொன்னேன்? ஓரலகு நீளத்துக்கான மின்தடை ஸ்மால் ஆர்னு சொன்னேன். அப்ப L1 லெங்த்துக்கான ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருந்திருக்கும்? R into L1. அதே மாதிரி L2 கம்பிக்கு R into L2. ஸோ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஸ்மால் ஆர் வருது, கேன்சல் ஆயிடும். ஸோ P/Q is equal to L1/L2. அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் லெங்த் நம்ம எழுதணும்னா இப்போ நம்ம ஜாக்கியை மூவ் பண்ணும்போது நமக்கு L1 லெங்த் கிடைக்குமா? அப்ப L2 எப்படி எழுதிக்கலாம்? 100 minus L1. ஆல்ரெடி சொன்ன மீட்டர் பிரிட்ஜுக்கு மொத்தமா அந்த கம்பியோட லெங்த் 100 சென்டிமீட்டர், அதாவது 1 மீட்டர். அப்ப L1 வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா L2ஓட வேல்யூ எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? 100 minus L1. ஓகே, அடுத்தது இப்ப நம்மளோட சம்முக்கு வரலாம். கேஸ் 1ல என்ன கொடுத்திருக்காங்க? P is equal to X, Q is equal to Y அப்படி இருக்கும்போது சமன் செய் நீளம், அதாவது பேலன்சிங் லெங்த் L1 is equal to 20 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு என்னன்னு மாத்துறாங்க? அந்த Xக்கு பதிலா 4X கனெக்ட் பண்றாங்களா? ஸோ கேஸ் 2ல P is equal to 4X, Q is equal to Y. இப்போ சமன் செய் நீளம் L என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஃபார்முலா என்ன? P/Q is equal to L1/100 minus L1. இப்போ நம்ம கேஸ் 1 அண்ட் கேஸ் 2க்கு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். கேஸ் 1ல Pக்கு பதிலா X, Qக்கு பதிலா Y is equal to 20/100 minus 20. 100 minus 20 எவ்வளவு? 80 தானே? So
x by y is equal to 20 by 80 is equal to 1 by 4. ரைட்டா? இந்த 1 by 4 அப்படியே இருக்கட்டும். நீங்க அதை கேன்சல் பண்ணி 0.25 எல்லாம் இப்போ போட வேண்டாம். இப்போ நம்ம கேஸ் 2க்கு பார்க்கலாமா? கேஸ் 2ல pக்கு பதிலா நம்ம என்ன போட போறோம்? 4x தானே? So 4x divided by y is equal to L by 100 minus L. இப்போ x by y ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்ன? 1 by 4. அந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? So 4 into 1 by 4 is equal to L by 100 minus L. இந்த 4 cancel ஆயிடுமா? அப்போ left hand sideல என்னதான் இருக்கும்? 1. 1 is equal to L by 100 minus L. இப்போ இதை left hand sideல L by 100 minus L கொண்டு வந்துடுங்க. right hand sideல 1 எடுத்துட்டு போயிடுங்க. So L by 100 minus L is equal to 1. இப்போ cross multiplication பண்ணிக்கலாமா? கீழே இருக்க 100 minus L right hand sideல கொண்டு வந்துடுங்க. So L is equal to 100 minus L. இந்த minus L left hand sideல கொண்டு வந்துட்டீங்கன்னா plus L ஆயிடுமா? So 2L is equal to 100. So L is equal to 100 by 2 which is equal to 50 centimeter. Okay. So P is equal to X, Q is equal to Y இருக்கும்போது நமக்கு கிடைச்ச சமன்சை நீளம் L1 is equal to 20 centimeter. இப்போ Xக்கு பதிலா 4X போட்டோம், Yன்னு தான் இருந்தது. இப்போ கிடைச்சிருக்க சமன்சை நீளம் எவ்வளவு? 50 centimeter. நமக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? So இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏல 50 centimeter இருக்கு. So நமக்கு அந்த ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. So ஆப்ஷன் A is the right answer. So இதே மாதிரி மீட்டர் பிரிட்ஜை பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க செஞ்சு பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல வேற ஒரு கொஸ்டினோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.